நீங்கள் மேகி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் சீஸ் போட்டு மேகி சாப்பிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு தடவையாக செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக அன்ஹெல்தி தான், சாப்பிடக்கூடாது தான். பட் எப்பயாச்சும் சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. இது வந்து நார்மல் மேகி பண்ணுவோம்ல, அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப்பரில் போட்டு சாப் பண்ணேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வதங்கணும். தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அந்த பாக்கெட்லேயே மேகி மசாலா இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா தண்ணி கொதிச்சதும் நம்ம வந்து மேகி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் கொஞ்சம் ஆனில் வச்சு நல்லா வந்து வேக விடுங்க. ஸோ தண்ணி நல்லா வற்றி வந்ததும் இந்த மாதிரி நான் சீஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சீஸ் ஷீட் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுட்டிங்க ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னா அது அழகாக உருகி சூப்பராக ஆகிடும். இந்த மாதிரி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.